ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரி விலாக்ஸ். யாஸ்ரி விலாக்ஸில் நம்ம இன்றைக்கி ஒரு குக்கிங் விலாக் பார்க்க போகிறோம். குக்கிங் காம்படிஷன் பற்றின விலாக் பார்க்க போகிறோங்க. அவள் விகடன் நடத்தின சமையல் சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். குக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை, நம்ம விதவிதமாக சமைச்சு பார்க்கணும். அதுவும் நம்மளோட பாரம்பரிய டிஷ்ஷு நிறையவே சமைச்சு பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசை. அதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் இந்த குக்கிங் காம்படிஷன் கிடச்சிது. அவள் விகடன் நடத்தின சமையல் சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் தான் நான் ஜாயின் பண்ணேன். குக்கிங் காம்படிஷன்லாம் சரி, ஜட்ஜாக வந்தது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜாக வந்தது செஃப் தீனா சார். நிறைய பேர் யூடியூப்லேயும் அடுப்பங்கரை நிகழ்ச்சிகள்லேயும் நிறைய பேர் இந்த செஃப் தீனா சாரை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்த டிஷ்ஷை பொறுமையாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன போட்டிருக்கீங்க, எப்படி சமைச்சிங்க, எந்த வகையில் சமைச்சிங்க, இந்த மாதிரியான ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. எத்தனை டிஷ் கொண்டு வந்திருந்தாலும் சரி, அத்தனை டிஷ்ஷுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது, வெந்திருக்கா, சால்ட் இருக்கா, இல்லை காரமாக இருக்கா, எந்த முறையில் இதை செஞ்சு ரெடி பண்ணீங்க, அந்த மாதிரி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ட்ரெடிஷ்னல் குக்கிங்கில் ரொம்பவே ஆர்வம் இருக்குது எனக்கும். அந்த மாதிரி திரும்பவும் நமக்கு ஆன்சர் பண்ணி ரொம்பவே அருமையான ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு. மொத்தமாக 200 பேர் இதில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். 200 பேருமே ஒரு டிஷ் மட்டும் கொண்டு வரலைங்க. ஒவ்வொருத்தருமே குறைஞ்சபட்சம் 4-5க்கு மேலே தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரோட டிஷ்ஷுமே ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. எல்லாருமே ட்ரெடிஷ்னல் முறையில் செய்யப்பட்ட உணவுகளை தாங்க அங்கே கொண்டு வந்திருந்தாங்க. என்னை போலவே நிறைய பேர் ஹோம்மேக்கர்ஸ் இங்கே ஃபுட் கொண்டு வந்திருந்தாங்க. மிட் நைட்லேயே எந்திரிச்சிட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கு எப்படி 4 to 6 hours இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 5 hours எடுத்திருக்கும். என்ன மாதிரி நிறைய ஹோம்மேக்கர்ஸ் இங்கே விதவிதமான ஃபுட் ரெசிபீஸு கொண்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே சமைச்சு விதவிதமான ஃபுட் சமைச்சாலும் வீட்டில் இருக்கிறவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி குக்கிங் காம்படிஷன் நடக்கிறப்ப தான் நமக்கான ஸ்கில் என்ன அப்படிங்கிறதே தெரிய வருது. நான் எந்த அளவுக்கு குக்கிங்கில் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த குக்கிங் காம்படிஷனில் ஜாயின் பண்ணினேன். இந்த குக்கிங் காம்படிஷனில் ட்ரெடிஷ்னல் மட்டும்தான் கொண்டு போகணுங்கிறதும் என்னோடய முடிவு தான். ட்ரெடிஷ்னலாக நான் என்னென்ன கொண்டு போயிருந்தேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பொட்டலை சோறு நான் நான்வெஜ் யூஸ் பண்ணியிருந்தேன். சிவப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது ரெண்டுமே வித்தியாசமாக வேறு வேறு விதத்தில் வேகும். 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே சிகப்பு கவுனி அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நான் தனித்தனியாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் தனியாக வடித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். காடை ரொம்ப குயிக்காக வெந்துடும். இது ரெண்டுமே ஆப்போசிட் காம்பினேஷன். காடையை தனியாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு பிரியாணியோட ரெசிபி மாதிரியே நம்ம எப்பயும் போல் செஞ்சுட்டு சிவப்பு கவுனி அரிசி இதோட சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா வரகரிசி பிரியாணி கட்லெட், ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணியிருந்தேன். வரகரிசி, வெள்ளை சோளம், சிகப்பு சோளம் இதெல்லாம் பாப்கார்ன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கருப்பட்டி போட்டு ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்தேன். சேலத்தோட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டிஷ் தேங்காய் சுடுறது நம்ம வழக்கமாக பச்சரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்வோம். ஆனால் நான் இங்கே வரகரிசியில் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் செய்யணும் அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.